விழிக்குத் துணை திருமென் மலர்பாதங்கள் வேய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த பதிவுல ஒவ்வொரு ராசிக்கும் 2026 புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பொதுவாக ஒரு வருஷம் தொடங்குறதுன்னா எல்லாருக்குமே இந்த வருஷத்துல பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். நம்ம வேலையில எப்படியெல்லாம் நமக்கு முன்னேற்றம் வேணும், இல்லை பொருளாதாரத்துல எப்படி நம்ம சிறந்து இருக்கணும், இல்லை வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இல்லை புதுசா பிஸ்னஸ் தொடங்கணும், இல்லை பிஸ்னஸ்ல இந்த மாதிரியான முன்னேற்றங்களை முன்னெடுக்கணும், இந்த வருஷமான இது நடந்துடணும். அதாவது குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி படிப்புக்கு சீட்டு கிடைக்கணும், இது மாதிரி திருமணம் நடக்கணும், குழந்தைங்களுக்கு இந்த வருஷத்துல திருமணத்தை நடத்தி வச்சிடணும், இந்த மாதிரி இந்த வருஷமான ஒரு வீடு கட்டிடணும். இப்படி ஏதானும் ஒரு எதிர்பார்ப்புகளை ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு ஏற்படுறது இயற்கை. பொதுவாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதிரி நினைவுகளை நம்மளுடைய முயற்சியும் கவனத்தையும் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் நம்ம தியானத்தின் மூலமா இருக்கலாம், இல்லை இறை வழிபாட்டின் மூலமா இருக்கலாம். திரும்ப திரும்ப அந்த விஷயங்களை நீ திங்க் பண்ணும் பொழுது அந்த எண்ணத்தினுடைய ஸ்ட்ராங், அந்த எண்ணத்தினுடைய பலம் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு அப்படியே கொண்டு கொடுக்கும். எல்லாத்தையும் மீறி அந்த எண்ணத்தை நீங்க பலப்படுத்திக்கணும், நம்பிக்கையோட, முழுமையான நம்பிக்கையோட, முழு முயற்சியோட. அதனாலதான் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் இருக்காங்க. நம்மளுடைய முயற்சி முயற்சி திருவனை ஆக்கும். இது மாதிரி இது நமக்கே ஏற்கனவே எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம அந்த மாதிரி இந்த விஷயத்துல முழுமையான நம்மளுடைய முழுமையான எண்ணங்களை, நம்பிக்கைய அந்த காரியத்தின் மேல வச்சு திரும்ப திரும்ப அந்த காரியம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க அதை கற்பனை பண்ணிக்கும் பொழுது எல்லா காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு வேதங்களும் சொல்லியிருக்கு, பலவிதமான நமக்கு முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி திருக்குறள்லையும் சொல்லியிருக்கு. ஸோ அது மாதிரி பொதுவாக அந்த எண்ணங்களை நம்ம திரும்ப பலப்படுத்திக்கிறதுக்கு வழிபாடு அப்படிங்கிற அந்த இறை வழிபாடுங்கிற ஒன்று மிகப்பெரிய லெவல்ல நமக்கு உதவுறது. அதனால எல்லாரும் இறை வழிபாட்டுல கவனத்தை வச்சு இந்த வருஷம் உங்களுடைய எண்ணங்களை முழுமையா நீங்க செயல்படுத்தணும். அதுக்கு இறையருள் உங்க கூடவே இருக்கணும்னு சொல்லி நான் தினமும் வணங்கக்கூடிய அமிர்தநாயகி அம்பிகா சமேத நாகநாத சுவாமியோடைய பாதங்களை நான் தொட்டு வேண்டிக்கிறேன். உங்க எல்லார் சார்பாகவும் நான் வேண்டிக்கிறேன். இந்த வருஷம் யாராருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி நடக்கிறது அப்படின்னு இந்த பதிவுல பார்க்க போறோம். நமக்கு எந்த மாதிரியா எந்தெந்த கால் வருஷம் 4 கால் வருஷமா பிரிச்சுக்கிறோம், எந்த வருஷங்கள் நமக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்க போறோம். நம்ம அதுக்கு இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த ரிஷபராசின்றது காலபுருஷத்துல 2வது வீடா இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னோம்னா கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள். இதெல்லாம் இந்த 2வது ராசியா காலபுருஷத்துல 2வது வீடா இருக்கக்கூடிய ரிஷப வீட்டு. இந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன். இந்த வருஷத்துல உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்துல குரு பகவான் வக்ரமா இருக்காரு. உங்க ராசியிலேயே சந்திரன் இருக்கு, ஆட்சியா இருக்கு, உச்சமா இருக்கார். உங்க ராசி சந்திரன் உச்ச வீடு. உங்களுக்கு 4வது வீட்டுல கேது இருக்கார். அவங்களுக்கு கரெக்டா 8வது வீட்டுல இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இதெல்லாம் 8ல இருக்கு. உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல ராகு பகவான் இருக்காரு. உங்களுக்கு லாபஸ்தானத்துல சனி பகவான் இருக்கார். இதான் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள். இதை நம்ம இப்ப இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது நம்ம ஒரு 3 செக்மெண்டா பிரிச்சுக்கிறோம். 1ல இருந்து ஜனவரியில இருந்து ஏப்ரல் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத ஒண்ணு பாக்குறோம். அதாவது ஏப்ரல் எண்டு வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அப்புறம் 5ஆம் மாசம் மே மாசத்துல இருந்து ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அப்புறம் ஆகஸ்ட்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அப்படி ஒரு 3 பிரிவா பிரிச்சுட்டு நமக்கு முதல் இது எப்படி இருக்கு, 2வது எப்படி இருக்கு, 3வது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இந்த வருஷம் எப்படி பண்ணலாம், எந்த காரியங்களை எப்படி கொண்டு போகலாம், எப்ப பண்ணிக்கலாம் அப்படின்றத ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்றதுக்காக நம்ம அப்படி பண்ண போறோம். அப்படி பார்க்கும்போது முதல் 4 மாசம், இந்த முதல் 4 மாசத்துல உங்களுக்கு குரு பகவான் ரொம்ப ஃபேவரா இருக்காரு. 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம். ஸோ பொருளாதார ரீதியான மேன்மைகளை தருவாரு. உங்களுக்கு ஜனவரி மட்டும் கொஞ்சம் டஃபா இருக்கும்.
பிப்ரவரியில இருந்து நல்லா இருக்கும். ஜனவரி மட்டும் வந்து உங்களுக்கு காரியங்கள்லாம் கொஞ்சம் தடையா இருக்க மாதிரி இருக்கும். மனசுல ஒரு சில கஷ்டங்கள் வரும், உடல்நிலை கோளாறுகள் வரும், வயசானவங்களா இருந்தீங்கன்னா ஆபரேஷன்ஸ் நடக்கலாம். இதெல்லாம் வந்து முதல் ஜனவரி மட்டும் வந்து உங்களுக்கு டஃபா இருக்கும். பிப்ரவரியில இருந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனா உங்களுக்கு தொழில் ரீதியா ராகு பகவான் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதுனால தொழில் ரீதியான அது மட்டும் அந்த வீட்டு அதிபதி சனிபகவான் லாபத்துல இருக்கிறதுனால இப்ப இது வரைக்கும் நீங்க போன வருஷம் முயற்சி பண்ணிட்டு இருந்த காரியங்கள், வேலையில வந்து ப்ரமோஷன்ஸ் இல்ல பிசினஸ்ல வந்து முன்னேற்றங்கள் எல்லாமே நடக்கும். அது எல்லாமே முதல் 4 மாசத்துல உங்களுக்கு நல்லா பாசிட்டிவா நடக்கும். இதுக்கு அடுத்த 2வது 4 மாசம், முதல் 4 மாசத்துல வேலை, தொழில், ப்ரமோஷன்ஸ், பிசினஸ் ஆரம்பிக்கிறது, புதுசா வேலை கிடைக்கிறது, வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ண அந்த காரியம் நடக்கிறது, இந்த மாதிரி வந்து எல்லா வகையிலையுமே முதல் 4 மாசத்துல நல்லா இருக்கும். இந்த முதல் 4 மாசத்துல இன்னொரு ஒரு இது என்னன்னா, திருமணத்துக்கு ஏற்பாடு பண்றவங்க இந்த முதல் 4 மாசம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் அது ஒண்ணு சொல்ல போனோம்னா முதல் 4 மாசத்துல ஜனவரி பிப்ரவரியில இருந்து பிக்ஸ் ஆயிடலாம். ஜனவரி பிப்ரவரி பிக்ஸ் ஆகணும்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க, வரக்கூடிய காலங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா உங்களுக்கு வந்து ஏப்ரல் மாசத்துக்கு மேல ஜனவரிக்குள்ள நடக்கலாம். ஜனவரில இருந்து பிப்ரவரி அந்த என்ன சொல்ல போனோம்னா ஜனவரி 17 இருந்து பிப்ரவரி 3க்குள்ள உங்களுக்கு நடக்கலாம். பிப்ரவரி ஆரம்பத்துக்குள்ள அது பிக்ஸ் ஆகலை அப்படின்னா அப்புறம் கடைசியில வந்து இந்த வருஷத்துல இந்த கடைசியில ஏப்ரல் மாசம் பிக்ஸ் ஆகலாம். இந்த 2 டயத்துல பிக்ஸ் ஆகலைன்னா அடுத்த 2 ஏப்ரல்ல இருந்து ஆகஸ்ட் இந்த 4 மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். திருமண சம்பந்தமான விஷயங்களுக்கு. திருமண சம்பந்தமான விஷயங்கள் எடுத்துட்டோம்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய 4 மாசத்துல உங்களுக்கு வந்து குரு பகவான் 3ல போயிட்டுனா குழப்பமான சூழ்நிலைகள் தான் நடக்கும். அந்த டயத்துலயும் உங்களுக்கு வந்து திருமணம் பிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த 4 மாசம், அது ஆகஸ்ட்ல இருந்து டிசம்பருக்குள்ள இந்த வரக்கூடிய இந்த 4 மாசத்துல உங்களுக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு. இது வந்து ஒன்லி மேரேஜ் பத்தின ப்ரெடிக்ஷன். முதல் 4 மாசத்துல ஜனவரியிலயோ ஏப்ரல்லையோ பிக்ஸ் ஆகலாம். அப்படி அதை விட்டோம்னா ஆகஸ்ட்ல இருந்து டிசம்பருக்குள்ள பிக்ஸ் ஆகலாம். இது மேரேஜ் சம்பந்தமான விஷயங்களுக்கு. மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து முதல் 4 மாசத்துல படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் நிறைய குழப்பங்கள் வரும். அடுத்த படிப்பு வந்து இல்ல காலேஜ் பண்றது, சீட்டு கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம், இந்த ஏப்ரல்ல இருந்து வரக்கூடிய ஆகஸ்ட் 4 மாசத்துல உங்களை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் தந்தெல்லாம் சக்சஸ் ஆகிடும். நீங்கள் வந்து ஏதானும் ஒரு படிப்புகளில் நீங்கள் வந்து சேர்றதுக்கு, நீங்கள் விருப்பப்பட்ட படிப்புகளை சேர்றதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. ஏன்னா அப்போ வந்து குரு பயிற்சி ஆகி உங்களுக்கு 3வது வீட்டில் இருக்காரு. 3வதுன்றது டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது, தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு பேரு. அதுல வந்து கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தா கூட கொஞ்சம் தடைகள் குழப்பங்களுக்கு அப்புறம் சக்சஸ் கிடைக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம குறிப்பிடுறதுனால படிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, உங்க ராசிக்கு 8வது வீடு 11வது வீடு ரெண்டுக்குமே அதிபதியா சனி பகவான் இருக்கிறதுனால 8ன்றது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து நெகட்டிவ் தரும். 11ன்றது லாபஸ்தானம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தடைகள் தந்து உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் அலைஞ்சால் கூட கண்டிப்பா வந்து பின்னால வெற்றி கிடைக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இந்த கடைசி 4 மாசத்துல நிச்சயமா படிப்புல முன்னேற்றங்கள் இருக்கும். எந்த படிப்பு செஞ்சீங்களோ அதுல வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலமா இருக்கும். எல்லாத்துலயும் நீங்க சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகம். உடல்நிலை கோளாறுகள் அதை பொறுத்தவரை உங்களுக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கண்டிப்பா ரிஷப ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே உடம்பு வந்து அடிக்கடி சிக்கல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். உடம்பு என்ன, அதாவது எல்லாருக்குமே வந்து தலைவலி, ஜுரம், கை கால் வலி, இதெல்லாம் இது எல்லாருக்கும், வயிற்று வலி, இது எல்லாருக்குமே வந்து ஜென்ரலா இருக்கிறது. ஆனா என்ன உங்களுக்கு ரிஷபராசி என்ன பயம், அந்த மாதிரி நமக்கு உடம்பு சரியில்லாம வந்தோடனே இது அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரிஷபராசி அன்பர்கள் வண்டி வாகனத்துல போகும்போது ஜாக்கிரதையா போக வேண்டிய அவசியமும் இந்த காலகட்டங்கள்ல இருக்கு. இதனால ரிஷபராசிக்காரங்கள் இதெல்லாம் குறிச்சுக்குங்க. ஆனா இந்த ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் அப்படின்றதுனால நீங்க பொதுவாகவே மகாலட்சுமியை வென்றது ரொம்ப ரொம்ப நல்லது. மகாலட்சுமி இல்ல லட்சுமி நரசிம்மர் இவங்களை வந்து இந்த காலகட்டத்துல தினமும் வந்து வேண்டிக்கிறது இதெல்லாம் நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா பிரதோஷ நேரத்துல சிவன் கோயிலுக்கு போய் அந்த பிரதோஷ விரதம் இருந்து நீங்க பண்ணிட்டு வந்தீங்கனாலே, ஏன் பிரதோஷம் அப்படின்னா தோஷங்கள் எதுவா இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கிறதுனால அந்த நேரத்துல நீங்க வந்து சிவன் கோயிலுக்கு போய் பிரதோஷ வழிபாட்டுல கலந்துக்கலாம். இல்ல அது முடியலையா, லட்சுமி நரசிம்மர் இருக்கு இல்லையா, அவரை நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வழிபடலாம். இது ரெண்டுல வந்து எது உங்களால முடியுமோ
அதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா அது மாசத்துல 2 நாள், வளர்பிறையில ஒரு நாள், தேய்பிறையில ஒரு நாள் நீங்க வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கலாம். வளர்பிறையில ஒரு வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்து ஒரு விரதம் இருக்கலாம். அன்னைக்கு லட்சுமி நரசிம்மரை போய் தரிசனம் பண்ணலாம். தேய்பிறையில ஒரு வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்து அதுல நீங்க விரதம் இருக்கலாம். அன்னைக்கு விரதம் இருந்து அன்னைக்கு லட்சுமி நரசிம்மர் தரிசனம் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கனாலே உங்களுக்கு எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி வெற்றிகள் கிடைக்கும். நீங்க அங்க போகும்போது உங்களுடைய முழு மனசோட உங்களுடைய வேண்டுதல்களை, எதிர்பார்ப்புகளை நீங்க சுவாமி கிட்ட சரண்டர் பண்ணுங்க. கண்ணை மூடி உட்காந்து அது அவள் எப்படி நடக்கும் அப்படின்றத கொஞ்சம் நல்ல ஆழமா திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த 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 மாதிரிலாம் நீங்க பண்ணும்பொழுது அந்த காரியத்துல உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு மிக நல்ல புத்தாண்டாக இருந்து எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்னு சொல்லி நான் வேண்டினேன். உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.